கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 2:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தானே நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவானே உம்மை துதிப்பேன். ஐயா தேவானே உம்மை துதிப்பேன். Obaraba, obaraba, oberabara, obaraba, obarabara, uganagara, gara, gara, gara. பலவினன் என்று தாழ்லி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவினன் என்று தாழ்லி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா பலத்தால் இடை கட்டினீர். உரிபாரா உரிகாரா உரிபரா ஒப்பரபா ஒப்பரபரா உபநகரபரபரபரா. பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா கிருபையால் ரட்சித்தீரே. உம்மாரா உரி மாரா உமா மாரா உக்கரக உக்கரகரா பிகசகரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். அமேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். அரிபாரா அரிபரா அரபரரா அப்பரவ அவரபரா அகநகரகரகரகரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. மம்மாராரா 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 மேகரர மேகரரா உகரகரகரகரகரா. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவேர். எசப்பா எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா, எங்க சம்மந்தி அம்மா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். இப்ப நம்ம ஒரு வசனத்துக்குள்ள கடந்து வருகிறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். இது மிக 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 ஆச்சரியமான வசனம். ஏன் கேட்டீங்கன்னா, யாக்கோபு தான் இந்த ஒரு கண்டிஷனை நமக்கு சொல்லுகிறார். அது என்ன கண்டிஷன் கேட்டீங்க, எப்படின்னு ஒரு நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு இருந்தும் 100% பர்ஃபெக்ட்ங்கிறார். ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும். இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், நாங்க MBBS படிக்கிறோம். அப்ப எங்களுக்கு 50% பாஸ் மார்க், 50% வாங்கணும். 50% வாங்கினா பாஸ் ஆகிக்கிறாங்க. அதுலேயும் உங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். 49 மார்க் வாங்கினா வாத்தியார் பாப்பார், ஒரு 1/2 மார்க் போடுவோன்ட்டு இங்கிட்ட பார்த்து ஒரு 1/2 மார்க்கை போடுவார். அந்த 1/2 ஒன்றாகி 50 பாஸ் ஆகி வெளியே வந்துடும். அதாவது ஒரு டாக்டருக்கு உயிரை காப்பாற்ற வேலை செய்யணும். அவன் 100% மார்க் வாங்கினா தான் பாஸ்னா ஒருவேளை டாக்டர் ஆக முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ 100% பர்ஃபெக்டா இருக்கணும். ஏன் முன்னாடி அதுல ஒண்ணுல குறைஞ்சாலும் அவுட் அப்படிங்கிறார். அதுதான் நியாயப்பிரமாணம், லா. இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து இந்த கிருபை எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம். இத கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் இதை கொடுக்கிறார். அதனால இந்த பிரமாணத்தை 1 அதிகாரம் 25வது சுயாதீன பிரமாணமாக்கிய பூரண பிரமாணத்தை, பூரண பிரமாணம்
ஏன் இது பூர்ண பிரமாணம் சொல்லுங்க? நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். பூர்ண பிரமாணம், பிதா பூர்ண சர்க்குனர், பர்ஃபெக்ட் காட், அப்படி எந்த குறையும் பார்க்க முடியாது. அப்படி பூர்ணமான கடவுள் கொடுக்கிற லா அது எப்படி இருக்குன்னா பூரண பிரமாணமாக இருக்கும். சரி, இதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக இதை நம்ம படிக்க போகிறோம். லா என்றால் என்ன, நியாய பிரமாணம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமா? இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 20வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். இந்த யாத்ராகம் 20வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்துல 430 வருஷம் இருக்காங்க. 430 வருஷமும் அவங்க ஒரே ஒரு வேலை தான் செய்யலாம். அது என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கலை அறுக்கணும், சுடணும், டெலிவரி பண்ணணும். மேனுஃபேக்சரிங் டெலிவரி, மேனுஃபேக்சரிங் டெலிவரி. இதுல யார் இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூத குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வரணும். ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. அவங்க டென்டெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த குட்டி பிள்ளையா இருந்தாலும் அந்த குட்டி பிள்ளையை தூக்கிட்டு எங்க போயிடணும்? வேலை செய்யற ஸ்பாட்டுக்கு போயிடணும். வயசான ஆளு, பெண்கள், ஆண்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்து அவங்க ஒரு ஒர்க்ஹாலிக் ஆயிட்டாங்க. ஒர்க்ஹாலிக்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்கஹாலிக் அப்படின்னு தெரியும். ஆல்கஹால் குடிகார். அவனுக்கு 365 நாளும் குடிக்கணும். அது ஒரு சில நாட்கள் வந்துச்சுன்னா அவன் ஸ்பெஷலா குடிக்க ஆரம்பிப்பான். நிப்பாட்டாம குடிப்பான். எதுவரை குடிப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடல் வெந்து பிறகு குடிப்பான். அதுக்கப்புறம் இது கப காந்து பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு வந்து அட்மிட் பண்ணி ட்ரிப் போட்டு அல்சருக்கு மெடிசன் கொடுத்தப்பதான் அவனுக்கு சரியாகும். இவங்க ஆல்கஹாலிக். ஆனா ஒர்க்கஹாலிக் அப்படின்னு அந்த காலத்துல இவங்க எல்லாம் ஒர்க்கஹாலிக். இவங்களுக்கு பண்டிகை கிடையாது. இவங்க தேவன் யெகோவா தேவன் தெரியும், அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணலான்னு தெரியும். ஆனா ஜெபம் பண்றதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. கடவுளா நாங்கெல்லாம் கண்டுக்கிட மாட்டோம், நீ வேலை பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுத்துட்டு முதல் முறையாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதான் முக்கியமானது. 19வது அதிகாரத்துல பாருங்க, மோசே சொல்றாரு, ஒரு சீனாய் மலைங்கிற மலைக்கு கொண்டாட்டார். இந்த சீனா மலையில நீங்க கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிறார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கலாம். நம்முடைய கடவுள் யெகோவா தேவன் இந்த சட்டத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் சீக்கிரட்டா எங்கேயுமே ஒரு மோசே மட்டும் பார்த்தாரு, மோசே சொன்னாரு, நாங்கெல்லாம் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. மோசே பார்த்தாரு, நாங்கெல்லாம் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அதனால 19வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்தப்படுத்த சொல்கிறார். நீங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி 14 வசனத்துல பார்த்துட்டு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வசனம், 3ஆம் விடிய காலத்திலே இடி முழக்கம், மின்னல், மலை மேல் கார் மேகம், பலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. தேவன் வருகிறார். இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஓமையை நான் சொல்றேன். ஒரு கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ள வர்றாரு. அந்த மாப்பிள்ள வர்றாருன்னா இவ்வளவு நடக்கும். அது ஒரு நாளைக்கு தான். அந்த தாலி கட்டுறது வரதான் அவருக்கு இந்த மவுசு. அப்புறம் வரக்கு கண்டுக்கிட மாட்டாங்க. இப்போ அந்த மாப்பிள்ள வரும் பொழுது என்னெல்லாம் சவுண்ட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடி முழக்கம், வேட்டு போடுவாங்க, டாம் 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 டாம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கல்யாணம் பண்ணாரு, சரஸ்வதி மகால் கல்யாணம். என் மகா அங்க கல்யாணம் அங்க நடந்துச்சு. போட்டாங்கன்னா எங்களால அங்க இருக்க முடியாது, அந்த அளவுக்கு சவுண்ட் வரும். சோ பாருங்க, இடி முழக்கம் என்னது, வேட்டு, மின்னல், புதுசான பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த வானத்துல லைட் லைட்டா வந்துகிட்டே இருக்கும். அதான் இங்க மின்னலை பார்க்கிறோம். மலை மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. இந்த எக்கால சத்தம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வரிகளை இதை யூஸ் பண்ணும். எக்கால சத்தம் துடிக்கும். நம்ம மத்திய ஆகாயத்துல அவர் எதிர்கொண்டு போய் அவரோட கூட நம்ம இருக்கப்போம் என்றாட்டுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில். சரி, இப்ப ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். இதான் இப்ப இவங்க இவ்வளவு நாளும் மோசே சொன்னதை பாதி நம்புவாங்க, பாதி நம்ப மாட்டாங்க. மோசே சொல்றாரு, நம்முடைய தேவன் என்னைய அனுப்புனாரு, அவர் ஆண்டவர்கிட்டயே கேட்கிறாரு, அதாவது உங்க பேர் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? உங்க பேர் என்ன ஆண்டவரே கேட்கிறாரு. இதெல்லாம் யாருன்னா, மோசேக்கும் ஆண்டவருக்குள்ள பர்சனல் உறவு, தனிப்பட்ட உறவு.
யாத்ராகமம் 2வது அதிகாரம். மோசே ஒரு மலையில பாக்குறாரு. பார்த்துட்டு 13வது யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13வது. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களுக்கு என்னை அனுப்பினார் சொன்னால் அவர்களுடைய நாமம் என்னன்னு கேட்டார். உங்க பேர் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? மோசேக்கும் ஆண்டவருக்குள்ள பர்சனல் ரிலேஷன். தேவன் இருக்கிறாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, நான் என் நாமத்தை உனக்கு நான் சொல்லிட்டேங்கிறார். இது யாருக்கு மட்டும் தெரியுங்க? பிதாவாகிய தேவனுக்கும் மோசேக்கு மாத்திரம். ஆனா இஸ்ரேல் மக்கள் பாதி பேர் நம்ப மாட்டாங்க. நீ பொய் சொல்ற அப்படின்வாங்க. ஆனா இந்த 19வது அதிகாரம் போது பொய் சொல்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தற்சர்வமாக சீனாய் மலையில ஆண்டவர் இறங்குறார். பாருங்க, எல்லாரும் நடுங்குகிறார்கள். அப்பொழுது மோசே தேவனுக்கு எதிர்கொண்டு போக அடிவாரத்தில் நின்றார். கர்த்தர் சீனா மலையில அக்னியிலே புகையினாலே புகை சூடு புகைப்படுது. மலை முழுதும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வரது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினாலே மறுமொழி கொடுத்தார். மோசே 2 பேரும் பேசுறத எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா கேட்கும்போது ஜாலியா இல்லை. நமக்கெல்லாம் ஒரு சில கேட்கும்போது நல்லா ஜாலியா இருக்கும். நீங்க இன்னும் கூட போய் தான் பேசுங்களேன். ஒரு தம்பி இங்க இருக்காரு. சார், நீங்க கூட ஒரு 1/4 மணி நேரம் செய்தி சொல்லலாம்ல சார் அப்படின்னு சொல்லுவார். ஆனா திடீர்னு காணாம போயிடுவாரு. அப்ப இங்க ஆண்டவரே கூட ஒரு 1/4 மணி நேரம் மோசத்தை பேசுங்க நான் அதெல்லாம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அப்படி பயப்படுறாங்க. ஆண்டவர் ஏன் இதை தன்னை காட்டுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 20வது வசனத்துல இப்ப ஒரு கட்டளை கொடுக்க போறாங்க. இதுதான் லா. அந்த லா நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்களுக்கு முன்னாடி சொல்றாரு, இங்க பாருப்பா, மோசையா கொண்டாந்தா நீ நினைச்சிடாத, இது என்னுடைய சட்டம், மை ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 20வது அதிகாரத்துல வரிசையா சொல்றாரு. 17 வசனம் வர. இந்த 17 நீங்க ஒழுங்கா கரெக்டா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல லா எந்தெந்த தேசத்துல இந்த சட்டம் இருக்கோ அது இதன் அடிப்படையில் இருக்கும். அவங்களால இதை மாற்றவே முடியாது. இல்ல எங்களுக்கு இந்த கொலை செய்யாது இருப்பாங்கிறத விட்டு எங்களுக்கு வேண்டாம், யாருனாலும் கொலை செஞ்சுக்கோ அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த தேசமா இருக்கட்டும், அது ஆண்டவர் அறிந்த தேசமோ ஆண்டவர் அறியாத தேசமோ சரி, விபச்சாரம் செய்யாது இருப்பாயா, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதாவது விபச்சாரத்தை நான் உங்களுக்கு வித்தியாசமா நான் சொல்லுவேன். இப்ப இந்தியால ஒரு ஏரியாவை கவர்மெண்ட் அலோவ் பண்ணிட்டாங்க. அது ரெட் லைட் ஏரியான்னு போ, என்னாலும் சாவு, எய்ட்ஸ் வந்து சாவு, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஏரியாவை அலோவ் பண்றாங்க. அதை நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆஸ் பர் ரூல் அது கிடையாது. களவு செய்யாத. நம்ம இதுல களவு செஞ்சாலும் நைஸா தப்பிச்சுக்கிறாங்க. ஒரு சில தேசத்துல கையவே வெட்டி எடுத்துறாங்க. அந்த அளவுக்கு அவங்க இந்த மாதிரி ரூல்ஸ்ல பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் கொடுத்த ரூல்ஸ் எல்லாம் எல்லா உலகம் முழுவதும் அதை அக்செப்ட் பண்ணுகிற லா. அதனால ஒன்னு குறைஞ்சாலும் அந்த அக்செப்ட் பண்ண முடியாது. சரி, இப்ப பாருங்க 18வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்ராகமம் 20:18. ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கத்தையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை போறதையும் கண்டார்கள். கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் ஓடியே போயிட்டாங்க. ஒரு பாம்பை பார்த்தா மக்கள் அலறிச்சு ஓடி போயிடுவாங்க. அது மாதிரி என்ன செய்றாங்க, பின்னாடி ஓடிட்டு மோசேட்ட சொல்றாங்க. அப்ப மோசே 20வது வசனத்துல காரணத்தை சொல்றாரு. எப்பா, இந்த சட்டத்தை ஆண்டவர் எதுக்காக கொடுத்தாங்கன்னா அவருடைய லாபத்துக்காக கிடையாது. எப்பவுமே நம்ம ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் ஒன்று கொண்டாந்தார். இந்த ஜிஎஸ்டி யாருக்காக கொண்டாந்தாரு சொல்லுங்க? உங்க லாபத்துக்காண்டியா? இவன் உன் லாபத்துக்காக கொண்டாந்தாரு ஜிஎஸ்டி? தேசத்துக்கு சம்பாதிக்கும், எங்களுக்கு வருமானம் வேணும், நேஷன், அதான் தேசத்துக்கு. மோடி ஒன்னு ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு நீங்க அது என்ன ஒரு ஆச்சரியமா பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சரக்கை வாங்குறீங்க, வாங்கும் போது ஜிஎஸ்டி நீங்க கட்டணும். அந்த ஆளு அந்த சரக்கை விற்கும் போது அவரும் கட்டிட்டு, வாங்கும் போதும் ஒரு ஜிஎஸ்டி, விற்கும் போது ஒரு ஜிஎஸ்டி. அப்ப இது கவர்மெண்ட் வருமானத்துக்காக மோடி அவர்கள் போட்ட சட்டம். இது சட்டமா இல்லையா? சட்டம். ஜிஎஸ்டி கட்டாம உங்களால பிசினஸ் பண்ண முடியுமா? முடியாது, உள்ளதுக்கு வச்சுருவாங்க. ஆனா இங்க நம்ம பாக்குற ஜிஎஸ்டி கிடையாது. ஆண்டவர் எதற்காக இந்த லா கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 20 மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதங்க. ஏன் பயப்படாதங்க? அல்லர் அடிச்சு பின்னாடி ஓடி போயிறாங்க. விட்டா எங்க போயிடுவாங்க? எகிப்துக்கு ஓடி போயிடுவாங்க. இப்ப சொல்றாரு,
உங்களை சோதிப்பதற்காக. நம்பர் 1, ஏன் லாவை கொடுக்கறான்னா உங்களை சோதிக்கிறதுக்கு. அது நீங்க சோதிக்கிறதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அடிக்கடி ஒரு கதை சொல்லிருக்கேன், கத்திரிக்காய் கதை சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க எல்லாருமே எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்னை விட நல்லவங்க உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த சோதனை ஒரு டெஸ்ட் வந்தா தான் தெரியும். கத்திரிக்காய் கதை ஒரு கதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ மறக்கலாம் மாட்டேன், கதையெல்லாம் மறக்க மாட்டேன். இப்போ உங்க அம்மா உங்ககிட்ட சொல்றாங்க, பாப்பா போய் ஒரு 5 கத்திரிக்காய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது, என் தம்பி பேரண்ட்ஸ் ஸ்டீவ் ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. என்ன சொல்றாங்க, எப்பா கத்திரிக்காய் எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவான் பாரு அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு அது அலர்ஜி வரும், சாப்பிட மாட்டாங்க. நான் ஒன்றும் விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டேன். இப்ப அம்மா சொன்ன உடனே இந்த பாப்பா போய் 4 சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தா அம்மா என்ன செய்யும், மண்டையில் அதை போட்டு சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப கத்திரிக்காய்க்கு என்ன வேல்யூ, ஒரு கத்திரிக்காய்க்கு என்ன விலை இருக்கும், ஒரு 25 பைசா அல்ல 50 பைசா வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காவே அம்மா பெர்ஃபெக்டான நல்ல கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துடும். அப்ப அந்த ஒரு சோதனை வச்சா தான் நம்ம நல்ல கத்திரிக்காவை சூத்த கத்திரிக்காய் தெரியும். அதனால சோதிக்கிறதுக்கு தேவன் நீங்கள் உங்களை சோதிப்பதற்கும் நீங்கள் பாவம் செய்யாதபடி தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு தேவன் எழுதுறார். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு இருக்கு. இப்ப வசனத்துக்கு வாங்க, உங்களுக்கு புரியும். பாருங்க, யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். எப்படி எனில் ஒரு நியாயப்பிரமாணம் முழுவதையும் 10 கற்பனையும் ஃபுல்லா கை கொண்டும் ஒன்றிலே தவறினால் எல்லாற்றும் குற்றவாளியா இருக்கும். ஒன்றுல போச்சா எல்லாம் நீ அடி வாங்கிட்ட. சரி, தேவன் பேசுகிறார். 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 20:10. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாள், அதிலே நீயும் குமாரனிலிருந்து வேலை செய்யக்கூடாது. ஏன் இதை கொடுத்தா? இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இவங்க ஒர்க்கஹாலிக். இவங்க லீலான்னு ஒரு அம்மா இருக்கு. அந்த லீலா அம்மா ரொம்ப சோகமாயிரும். எல்லா காரியத்துக்கு சோகமாகும். எதுக்காக சோகம் அப்படின்னு நான் சொல்றேன். எங்க அப்பா டாக்டர் ஹெச் லைசாண்டர் இந்த அம்மா வேலை பார்த்துச்சு. அப்ப இருந்தே வேலை பார்த்து. அப்ப எங்க அப்பா என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விருதுநகர்ல இந்த பொங்கல் வரும் பார்த்தீங்களா, 3 நாள் ஆஸ்பத்திரி லாக்டவுன் பண்ணிடுவார். கூட்டிட்டு எங்களெல்லாம் கூட்டிட்டு ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஏதாவது போயிடுவார். ஏன்னா எங்க அப்பா 325 நாள் வேலை வைப்பார். பிள்ளைகள் எல்லாத்தையும் கார்ல தூக்கி போட்டு போயிடுவார். அப்ப இந்த 3 நாள் எங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி. ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம், இல்லை சும்மா வந்து உட்காந்துட்டு போகலாம், யாருமே கிடையாது. ஆனா அன்னைக்கு இந்த லீலா சொல்லுது, அதே பெரிய டாக்டர் 3 நாள் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த 3 பேர் பொங்கலுக்கும் இங்கதான் இருக்காங்க, கிறிஸ்துமஸ்க்கும் இங்கதான் இருக்காங்க, நியூ இயர்க்கும் இங்கதான் இருக்காங்க, நாங்களும் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே சோகமா சொல்லிச்சு. நாங்க அல்கஹாலிக் மாதிரி ஒர்க்கஹாலிக் வேலை பார்த்துட்டே இருக்கோம். ஏன் வேலை பார்க்கறோம்? வருமானம் வருது, செலவு நிறைய இருக்குது, வேலை பார்க்கறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி வேலை பார்க்க கூடாது. ஓய்வு நாள் நான் ஒரு நாள் இருக்கு, அது சனிக்கிழமை. நீ என்ன செய்யணும், ஓய்வு நாள் 6 நாள் வேலை செய், உன் கிரியெல்லாம் செய். அன்னைக்கு நீ என்ன ரெஸ்ட் எடுக்கணும். பாருங்க, அது கிரியேஷன் சொல்றாரு. கர்த்தர் 6 நாள் வானத்தையும் உண்டு பண்ணிட்டு ஒரு நாள் ஓய்ந்திருந்தால் அது பரிசுத்தமான நாள். அப்படி நீ என்ன செய்யணும், ஓய்வு எடுக்கணும். அன்னைக்கு நீ என்ன செய்யணும், என்னை பார்த்து கொண்டிருக்கணும், என்னோடு இருக்கணும், துதித்து கொண்டிருக்கணும், வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை ஒரு எங்க ஆலயத்துல ஒரு சீனியர் பர்சன், நம்ம பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவர் இப்ப மறிச்சிட்டார். அவர் எங்கிட்ட, நானும் என் மனைவியும் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷத்துல எங்களை வந்து பார்க்க வந்தார். வந்துட்டு, டாக்டர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நான் ஒரு சில கேள்விகள் நான் எழுதியிருக்கேன், இதுக்கு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை முடிச்சுட்டு நேரா ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, அது பெரிய தப்பு. ஓய்வு நாள் அன்னைக்கு நீங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னாரு. நான் உடனே, அப்ப எனக்கு ஆபியான அபிஷேகங்களா இருந்தனால எனக்கு என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும் தெரியும். நான் சொன்னேன், உங்க அக்கா ஒரு பேரே இருக்கான், 6 வயசு, எங்க ஆஸ்பத்திரியில தான் எங்க டாக்டர் வந்து டெலிவரி பார்த்தாங்க. ஆமா சார், ஆமா டாக்டர் இருக்கான். அவன் ஞாயிற்றுக்கிழமை மேலே ஏறி கீழே குதிச்சு கையை உடச்சு போட்டான். கை தொங்கிட்டு ஆடிட்டு பாங்க என்கிட்ட வந்து, டாக்டர் ஒரு பிளாஸ்டர் போடுங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கறீங்க. நான் சொல்றேன், ஐயோ என்னை பாவம் செய்ய வச்சிடாத ஐயா, நீ உன் பேரனை தூக்கி இப்படி வீட்டுக்கு போ, நாளைக்கு திங்கக்கிழமை கூட்டிட்டு வா, நான் உனக்கு பிளாஸ்டர் போடுறேன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே யோசிச்சாரு.
சரி, இப்போ அதை ஒரு பேரனை விட்டு உங்களை வச்சு நீங்கள் ஹார்ட் பேஷண்ட் அப்படிதானேங்க? ஆமாம், ஹார்ட் பேஷண்ட். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு எம்ஐ சிவியராக வந்துருச்சு, நேராக ஆஸ்பத்திரிக்கு வரீங்க. நான் ஒரு ஸ்டெப்டோகைனஸ் இன்ஜெக்ஷன் போட்டால் நீங்கள் பிழைச்சிருவீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இல்லை நீ இது நான் இன்னைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு நான் பேஷண்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் வீட்டில் உட்காந்து தூங்கலாம், பிரியாணி சாப்பிடலாம், புரோட்டா சாப்பிடலாம், ஆனால் அனுசையக்கூடாது, பேஷண்ட் பார்க்கக்கூடாது, உங்கள் உள்ள ஆர்குமெண்ட் படி. அப்போ உடனே அடுத்த டாபிக் போயிட்டார். இதுதான் இன்னைக்கு நம்மளை குற்றப்படுத்துறதுக்காண்டி ஒரு சிலர் இருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. வேலை செய்யக்கூடாது, ஏன் வேலை செய்யக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். அடுத்த ஒரு குறிப்புக்கு நம்ம போகிறோம். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 21வது வசனம், 23, 21. ஆண்டவர் இந்த கற்பனைகளை கொடுத்துட்டு அவருடைய டெம்பரமெண்ட் சொல்றாரு. டெம்பரமெண்ட்னா நம்முடைய ஆண்டவருடைய கோபத்தை காட்டுகிறார். வழியிலே உன்னை காப்பதற்கும் 21 அவர் சமூகத்திலே எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவிக்கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இது யாருன்னா ஒரு தூதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிட்டு, கோபக்காரரை யாரு, இது கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. அப்புறம் கோபப்படுத்திடாத, சிக்கல்ல மாட்டிக்கிடுவ அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த விக்கிரகத்துல ஆண்டவர் வந்து எப்படி எதுல ரொம்ப டென்ஷன் ஆவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 24வது வசனத்தை வாசிக்கிறேன். எப்ப கோவப்படுவாரு, அந்த லா நியாயப்பிரமாணத்துல சித்துல ரொம்ப அவர் டென்ஷன் ஆயிடுவார். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்யும்படி செய்யாமல் அவருடைய நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. இப்ப இவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. அந்த தேசத்துல அநேக விக்கிரங்கள், இந்த விக்கிரகத்தை நீ பணிந்து கொள்ளாத, எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சேர்ந்து கிளியரா சொல்லி தான் அனுப்பிச்சாரு அந்த பிறகு. அடுத்து பாருங்க, இப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா நாங்க தூரத்துல தானே பார்த்தோம், கிட்டத்துல பார்க்கல இல்ல அப்படின்னு இங்க மோசையை கேட்பாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 24வது அதிகாரத்தை செலக்ட் பண்றாரு. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மோசையை நோக்கி, நீ ஃபர்ஸ்ட் மோசே தான் நம்பர் 1 மோசே, ஆரோன் அண்ணே, நான் வந்து ஆசாரியன் ஆகணும், ஆரோன், நாதாப், அபியு, இஸ்ரேல் மூப்பர்கள் 70 பேரை ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்க. இப்ப நீ என்ன செய்ய போற, என்னை கிட்ட வந்து பார்க்க போற, நான் தான் லா கொடுக்கறவன், என்னுடைய சட்டத்தை நீ மதிக்கணும், நீ மாத்திரங்களே 70 பேர். அதுக்கு முன்னாடி இப்ப அத ஒரு புஸ்தகமா போட்டாங்க. இப்ப நீங்க ஒரு பைபிள் பாக்குறீங்க, இந்த புஸ்தகம் இருக்கிற மாதிரி இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சாரு, எழுதிட்டார். எழுதி 6வது வசனம் பாருங்க, மோசே அந்த ரத்தத்தின் பாதியை எடுத்து பாத்திரங்களில் எடுத்து பாதியை ரத்தத்தை பலிபீடத்தில் தெளித்து உடன்படிக்கை பெட்டி எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியே செய்வோம், கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. என்ன சொல்லியிருக்கணும், எங்களால முடியாது ஆண்டவரே, எங்களால முடியாது, நீங்க தான் கொஞ்சம் இறக்கப்படணும், ஒரு கிருபையை காட்டணும் ஆண்டவரே, ஏன்னா நீங்க கிருபையின் தேவனை சொல்லியிருக்கீங்க. ஆனா இவங்களுக்கு நாங்கெல்லாம் என்ன அழகா, திரும்ப அவங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் காது கேட்க வாசித்தான், அவர்கள் கர்த்தர் சொன்னபடி செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இப்ப இவங்க வாயினாலே மாட்டிக்கிட்டாங்க. ஒன்ன கூட என்ன செய்ய முடியாது, அவங்க நாங்க செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகளையாவது உடன்படிக்கை ரத்தம் இதுவே, இந்த ரத்தத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து நீங்க வரலாம், ஏன்னா நீங்க வாயில நீ என்ன செஞ்சிட்ட, கமிட் பண்ணிட்ட. பின்பு மோசே, ஆரோன், நாதாப் மூப்பர்கள் 70 பேர் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். இப்ப ஆண்டவர் அந்த இதெல்லாம் விட்டுட்டாரு, போக இடி முழக்கம் எக்காலத்தெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு தரிசிக்கிறார். நீங்க கேட்கலாம், தேவனை ஒரு பொழுதும் ஒரு காலம் தரிசித்ததில்லையே, இவங்க ஏன் சாகாம இருக்காங்க சொல்லி. ஃபுல்லா காட்ட மாட்டாரு, ஒரு போர்ஷன் தான் பார்க்க முடியும் வர. அது எப்படிங்கிறத இன்னும் நான் காட்டுறேன். இஸ்ரவேல் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழே நீல, பாதத்தையும் கீழே தான் பார்க்கறாங்க, ஃபுல்லா பார்க்க முடியாது. கீழே நீலக்கல் வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்திற்கு ஒப்பார்கள் தரிசித்து பின்பு பூசித்து குடித்தார்கள். இப்ப இவங்களுக்கு மோசையை சொல்றாரு, அப்பா நீ அடுத்து ஈய வரணும், எங்கிட்ட வரணும் சொல்றாரு. இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னுல ஃபெயில் ஆனாலும் போச்சு,
இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்யூஷன். அவர் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இதை முடிக்க வேண்டியது. இதை முடிக்க வேண்டியது நியாயப்பிரமாணத்துக்கு முடிக்க வேண்டியது. ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாகும்படி. விசுவாசிக்கிற எவனுக்கு நானா என்னால நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியாது. அது பயங்கரமா இருக்கு. ஒன்ல ஃபெயில் ஆகலாம் அடி. ஆனா இங்க தேவனுக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்கிற முடிச்சிட்டார். நம்ம அதை விசுவாசிக்கணும். அது எப்படி அதை முடித்தார் மட்டும் நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். வாசிப்போமா? ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்ப பிதாவாகிய தேவன் ஒரு சட்டத்தை கொடுத்துட்டார். அது தி பர்ஃபெக்ட். ஒன்ல அடி வாங்கினாலும் எல்லாம் போச்சு. அந்த நேரத்துல தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ மாமிசத்தில் அனுப்புகிறார். எதற்காகனா உன்னால முடியல, என் பையன் செய்து முடிக்க போகிறார். இது புரியுறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் எனக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. அது ஒரு 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 கான்வர்சேஷன்ல ஆர்டினரி இங்கிலீஷ்னா புரிஞ்சுக்குவேன். ஆனா அந்த ஒரு ஸ்லாங்கெல்லாம் வாசிக்க புரியாது. ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வர்றாங்க. அவங்க இங்கிலாந்து தேசத்துல படிச்சவங்க. தம்பி எபனேசர் இருக்காரு, அவருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. தம்பி எபனேசருக்கு இங்கிலீஷ்ல எடுக்கிறாங்களா தமிழ்ல எடுக்கிறாங்களா எனக்கு தெரியல. அன்னைக்கு அவங்க அப்பா சொன்னாரு இப்பெல்லாம் தமிழ்ல தான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஆனா பிரிட்டிஷ் லேடி ஒரு அம்மா வந்து தம்பி எபனேசருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. எதை குறித்து? லா. இந்த லா கிடையாது, அந்த இந்தியன் லா, பீனல் கோட், ஐபிஎஸ். நீ எவ்வளவு பாஸ் ஆக முடியாது. அப்ப அந்த அம்மா சொல்லுது, என்ன எழுத முடியாது உனக்கு பதில். ஆனா நான் என்ன செய்ய போறேன், என் பையனை அனுப்புறேன். என் பையன், அதாவது பிரிட்டிஷர் பிறந்த பையன், அவன் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருப்பான். ஏன்னா அம்மாட்ட கூட இருந்திருக்காருல, அவர் வந்து எக்ஸாம் எழுதுறாரு, மார்க் வாங்கி கொடுப்பார். அதாங்க நம்ம பார்க்கணும். 8வது அதிகாரம் 3வது வசனம், ரோமர் 8:3. அதப்படி மாமிசத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யுங்க. மாமிசத்தினாலே பலவீனமா இருந்தது, அது பலவீனம் கிடையாது, நம்ம தான் பலவீனம். எக்ஸாம் வைக்கிறாங்க, மார்க் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்துச்சுன்னா ஒரு பையன் சொல்றான், இன்னொருத்தையும் ஃபுல் மார்க் வாங்கிட்டு போறான். இந்த பையன் படிக்கல, அதனால அது டஃபா இருக்கு. அது மாதிரி பேப்பர்லாம் ரைட்டு தான், படிக்கல, அது நம்ம தப்பு. தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்ய முடியாதத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். எப்படி? மாமிசத்தில் வருகிறார். வந்து பாவத்தை போக்கும் பலி. அந்த பலி நம்முடைய பாவத்தை போக்குது, தூக்கி அடிச்சிருச்சு. சிலுவையில் இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பூமிக்கு வந்தார், எனக்காக சிலுவையை தூக்கினார், மரித்தார். நான் விசுவாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டார். அடுத்து என்ன செய்தார் அப்படின்னா, இதுதான் ஆண்டவர் செய்யறார். சரி, இன்னைக்கு மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளணும்னா 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். உடன்படிக்கை எழுத்தாக ஆவிக்குறதாக்குது, எழுத்து கொள்ளுகிறதோ ஆவியை உயர்த்துகிறது. ஆவியானவர் எழுத்து கொள்ளுகிறது. எழுத்து எப்படிங்க? ஒன்னுல தவறுனா எல்லாம் போச்சு. ஒரு பேசி விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டாடுறாங்க. கொண்டு வந்து இவளை நாங்க பிடிச்சிட்டோம், மோசே சொல்லியிருக்காரு இவ சாகும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டாந்து வச்சு ஆண்டவர் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. விடமாட்டாங்க, நோய் 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 நோய்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் கீழே உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. அப்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களில் பாவமே இல்லாதவன் ஃபர்ஸ்ட் கல்ல போடு. மீது கல்ல யாராலும் போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் கல்ல போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? பாவமே இருக்கக்கூடாது. பெரியவர் முதல் சிறியவர் வர எல்லாருமே ஓடியே போயிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் அந்த பஞ்சை கேட்கிறாரு, என்னம்மா உன்னை யாருமே கல்லறி இல்லையான்னு சொல்லி சொல்லாரு, நான் உன்னைய உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நீ போ. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்? மோசே சொன்னது தப்பு கிடையாது, மோசையுடைய பாயிண்டே கிடையாது, ஆண்டவர் தான் கொடுத்தார். அப்ப மோசே சொன்னது போல முதல் கல் யார் பண்ணலாம்? பாவம் இல்லாத. இங்க யார் பாவமே இல்லாத சொல்லுங்க? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம் பாவமே இல்லாத. அதனால அவரால் அதை சொல்ல முடியாது.
நான் உன்னைய அனுப்புறேன். இப்ப இந்த நியாயப்பிரமாண ஒரு லா வந்துச்சு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் காலங்கிற ஒரு காலத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு முடிச்சிட்டார். அதனாலதான் இப்ப நமக்கு என்ன கிடையாது, இந்த பிரச்சனையே கிடையாது. யாக்கோபு 2வது அதிகாரம் 10 எப்படி எனில், எப்படி என்னங்கிறது முந்தினது ஒரு பாவம், பட்சபாதம்ங்கிற ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்க. தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். முந்தின வருஷத்துல எல்லாம் வசனம் காமிச்சிட்டு உங்களுக்கு, இந்த பட்சபாதம் இல்லாத தேவன் ஒரு லாவை கொடுத்துட்டாங்க. இந்த லால நீ அதுக்கு கீழ்ப்படியணும். ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிலே தவறினால் எல்லாத்துலயும் குற்றவாளியா இருப்பாங்க. இந்த மக்கள் எங்க இருந்தாங்கன்னா, லால கிருபைன்ற காலத்துல இருந்தாங்க, திடீர்னு ஓடி போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? லாக்கு ஓடி போயிட்டாங்க. அந்த பவுல் பயங்கர கோபம் வந்துருச்சு அவருக்கு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்துல கிருபை லால இருந்து கிருபிகளை வந்துட்டாங்க, திரும்ப அங்கேயே போயிட்டாங்க. ஆனப்படினா நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டான சுவாதீன நிலைத்திருங்க. இது இன்னும் அழகா எப்படி சொல்ற, கோபத்தோடு சொல்ற, அழகில்ல கோபத்தோடு சொல்ற. 3வது அதிகாரம், புத்தி இல்லாத கலாத்தியர் முட்டா பயல்களே, உங்களை யார் மயக்கினாங்கிறார். உங்களுக்கு கேட்கிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே நீங்க ரட்சிக்கணும், விசுவாசத்தினால. இதனால் நீங்க ஆவியை பெற்றீர்கள். ஆவியிலே ஆரம்பம் நாங்கள் மாமசத்துல முடிய போயிடலாம். இவ்வளவு புத்தினார்களா? எல்லாம் வேஸ்டா போச்சு. இதெல்லாம் நியாயப்பிரமாண கிரியினால. அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% நீ உள்ள கூட நீ வரக்கூடாது. நான் கிருபைக்குள்ள வரும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். நான் விசுவாசத்தை மட்டும் போதும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நான் விளையத்தோடு உடைய திருசோமவரும் ஐயா, நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா. எங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை முடித்து கிருபையின் காலத்திலே ஆரம்பித்து எங்களை கிருபை கருத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.